அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 17 பனி இஸ்ராயில் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்திற்கு நாம் அருள்வளம் செய்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நமது சான்றுகளை அவருக்கு காட்டுவதற்காக இரவில் அழைத்துச் சென்றவன் தூயவன், அவனே செவி ஏற்பவன் பார்ப்பவன். وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا. மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், இஸ்ராயேல் வழித்தோன்றர்களுக்கு அதை நேர்வழிகாட்டியாக ஆக்கினோம், என்னையன்றி எந்த பொறுப்பாளரையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறினோம். ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நூஹுடன் நாம் கப்பலில் சுமந்து சென்றோரின் வழித்தோன்றல்களே, அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. அவ்வேதத்தில் இஸ்ராயேல் வழித்தோன்றல்களுக்கு, நீங்கள் பூமியில் 2 முறை குழப்பம் விளைவிப்பீர்கள், மிக பெரிய அளவில் அநியாயம் செய்வீர்கள் என்று அறிவித்தோம். فَإِذَا جَاءَ وَعْدُ أُولَاهُمَا بَعَثْنَا عَلَيْكُمْ عِبَادًا لَنَا أُولِي بَأْسٍ شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. அந்த 2 முதலாவது வாக்குறுதி வந்தபோது, உங்களுக்கு எதிராக கடும் வலிமை கொண்ட நம் அடியார்களை அனுப்பினோம், அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவி தாக்கினார்கள், அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாகிவிட்டது. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. பின்னர் அவர்களை மிகைக்கும் வாய்ப்பை உங்களுக்கு மீண்டும் வழங்கினோம், செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொண்டு உங்களுக்கு உதவினோம், எண்ணிக்கையில் உங்களை அதிகமானவர்களாக ஆக்கினோம். إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்குரியதே. இறுதி வாக்குறுதி வந்தபோது அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்கும், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அவர்கள் ஏற்கனவே நுழைந்ததை போன்று நுழைவதற்கும், தாங்கள் கைப்பற்றிய அனைத்தையும் அடியோடி அழிப்பதற்கும் அவர்களை அனுப்பினோம். عسى ربكم أن يرحمكم وإن عدتم عدنا وجعلنا جهنم للكافرين حصيرا. உங்கள் இறைவன் உங்களுக்கு கருணை காட்டலாம், நீங்கள் மீண்டும் அநியாயம் செய்து திரும்பினால் நாமும் தண்டிப்பதற்கு திரும்புவோம்,
இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தையே சிறையாக ஆக்கியுள்ளோம். إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما. எது மிகச் சரியானதோ அதை நோக்கி இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. நற்செயல்கள் செய்யும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் கூலி உண்டு என்றும், மறுமையை நம்பாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம் என்றும் நற்செய்தி கூறுகிறது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.